வீடு ஃபுல்லாக சந்தோஷம். நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்டுக்கு 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், அதுக்கு வேண்டிய எல்லா பொருளும். எவ்வளோ ஹாப்பியான ஒரு லைஃப்பில். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு லைஃப் இருக்குது. ஆமாங்க, நம்ம ஸ்ட்ரேட் டாக்ஸ் பற்றி தான் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிற நம்ம தெரு நாய்க்குட்டிங்க. நாம் ஏன் பிறந்தோம், நாம் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இந்த பச்சை குழந்தைங்க 3 வேளை சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, மழை வெயில் எது ஆனாலும் இங்கேயே தான் இருந்தாகணும். ஓரமாக நிற்கிற காருக்கடியிலையும் மரத்துக்கடியிலையும் குப்பைங்கள்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணுன்ற கட்டாயம். ஏதோ ஒரு பக்கம் இன்னொரு ஹாப்பியான ஒரு லைஃப் இருக்கும் பொழுது நாம் மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும் அதுங்க யோசிச்சிருந்தா கண்டிப்பாக அதுங்க கண்ணில் கண்ணீர் தான் வரும். நானும் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன், கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் சப்போர்ட் கேட்டேன். ஆனால் ஃபைனலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இவங்களுக்கு பர்மனெண்ட்டாலாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம வீட்டு வாசலில் இருக்கவங்களுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற விஷயமே எனக்கு அப்போ தான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் பெட்ஸ் மூலியமாக நாங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு சின்ன அமௌண்ட்டை இவங்களுக்காகவே செப்பரேட்டாக ஒதுக்கி அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், எல்லாராலையும் இந்த மாதிரி ஃபீட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்க தெருவில் இருக்க டாக்ஸுக்கு ஒரு கை சாப்பாடு வச்சா கூட அவங்க பசி அடங்கும். கூடிய சீக்கிரமே தஞ்சாவூர் ஃபுல்லாக இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸு காலையில் நைட்னு 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சோடனே நம்ம பேஜில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன்.